ஏக்லவ்யா இன்டர்நேஷனல் ஸ்கூல், பாண்டிச்சேரி. பெருகி வரும் மக்கள் தொகை நமது வாழ்க்கை தரத்தை எப்படி பாதிக்கின்றன என்பதை இக்காணொளி மூலம் காணலாம். பெருகி வரும் மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கலாக காணப்படுகிறது. மக்கள் தொகையின் அதிகரிப்பு என்பது ஒரு நாட்டின் வளங்களை அதிகமாக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. முக்கியமான பாதிப்புகள்: குடிநீர், இடப்பற்றாக்குறை, உணவு, மருத்துவ வசதி ஆகியவை எல்லாம் குறைவாகவே கிடைக்கின்றன. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சேவைகள் கிடைக்க முடியாமல் போகின்றன. வேலை வாய்ப்பும் குறைவாக கிடைக்கிறது. வேலை தேடி மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்புகள் போதிய அளவில் இல்லாமல் போய்விடுகின்றன. சுற்றுச்சூழல் பாதிப்பு: மரங்கள் வெட்டப்படுகின்றன. மரங்கள் வெட்டப்படுவதால் பருவநிலை மாற்றம் ஏற்படுகின்றன. நகரங்கள் மக்கள் கூட்டம் அதிகரிக்கப்பட்டு மாசு அடைகின்றன. கல்வி மற்றும் மருத்துவத்தின் தரக்குறைவு ஏற்படுகிறது. பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மக்கள் தொகை அதிகரிப்பால் தரமான சேவை வழங்க முடியாமல் போய்விடுகின்றன. இதற்கான தீர்வுகள் என்ன? அரசாங்கம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சில நபர்களே போதுமானதாகும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்க வேண்டும். சிறப்பான கல்வி பெற்ற சமூகமே இந்த சிக்கலை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை தேட முடியும். மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் திட்டங்கள் அரசு திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். பெருகி வரும் மக்கள் தொகை என்பது நம் வாழ்க்கை தரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய சவாலாக இருக்கிறது. அதை சரியாக கட்டுப்படுத்தினால்தான் நல்ல வாழ்வும் சுகாதாரமும் சமத்துவமான வளமும் பெற்று சமூகத்தை தட்டி எழுப்ப முடியும் என்பதை மக்களுக்கு பல விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தி அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். முடிவாக, பெருகி வரும் மக்கள் தொகை நமது வாழ்க்கை தரத்தை பல வகையாக பாதிக்கிறது. ஆகவே கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். நன்றி.